الرحيم الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அத்தாயா அரபிக் அண்ட் லா கைடன்ஸ் அகாடமி நடத்தும் மறைவானவனின் மகத்துவம் அறிவோம் என்று நாள்தோறும் அல்லாஹ்வுடைய இஸ்முகளின் அல்லாஹ்வின் பெயர்களின் அர்த்தங்களை விளக்கத்தை நம்ம பார்த்துட்டு வரோம். அதன் அடிப்படையில் என்கிற திக்ரு மஜ்லிஸில் நம்ம பார்க்கக்கூடிய இஸ்ம் என்பது அல்லாஹ்வுடைய பெயர் என்பது யா பாசித் யா காஃபிர். அது யா பாசித் அல்லாஹ் எந்த அளவிற்குனா யா பாசித்னா அல்லாஹ் விரிவானவன். எந்த அளவிற்குனா அல்லாஹ் தஆலா படைத்த படைப்புகள் எந்த அளவுக்கு விரிவானது. 7 வானங்கள், 7 பூமி, 7 கடல் என்று அல்லாஹ்வுடைய படைத்த படைப்புகளையே எந்த அளவுக்கு விரிவாக இருக்கிறது என்றால் அப்ப அல்லாஹ் தஆலாவுடைய சிஃபத் என்கிற பாசித் என்கிற அந்த சிஃபத் என்பது எந்த அளவுக்கு விரிவானதாக இருக்கிறது என்று நம்மளால சொல்ல முடியாது. நம்ம எந்த அளவுக்குனா ஒரு பையன் தப்பு செய்யறான் அப்படின்ற போது ஒரு தாய் தன் பையன் செஞ்ச தப்பு அவன் மன்னிச்சிருக்கமான்னு கேட்கும் பொழுது அந்த அம்மா அந்த பாவத்தை மன்னிக்கிறாங்க. அம்மா அதை செஞ்ச தப்ப மன்னிக்கிறாங்கன்னா அப்போ 70 மடங்குக்கும் மேலான தாயின் கருணை உள்ள அல்லாஹ், அந்த அளவுக்கு விசாலமான அல்லாஹ் நம்ம செய்த ஒவ்வொரு பாவத்தையும் மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு விசாலமானது என்றார். அல்லாஹ்வுக்கு இன்னொரு சிஃபத்தும் இருக்கு, ரஹ்மான் ரஹீம். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய காபிர்கள் அனைவருக்கும் அல்லாஹ் ரிஸ்க் அளிக்கக்கூடியவனாக இருக்கிறான். எந்த அளவுக்குனா அல்லாஹ் தஆலா காபிர் முஸ்லிம் பார்க்கறது கிடையாது. அல்லாஹ் படைத்த படைப்புகளுக்கு அல்லாஹ் தஆலா ரிஸ்க் அளிக்கிறான். ரிஸ்க் அளிக்கிறது அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய பாசித்தாகவும் மிகப்பெரிய விரிவானவனாகவும் அள்ளி கொடுப்பவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவுடைய கசானாவில் இருக்கக்கூடிய அந்த பாவ மன்னிப்பு தரக்கூடிய என்பது அதை அழைக்க சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ்வுடைய எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, உணவளிக்கக்கூடிய விஷயமா அல்லாஹ் அதுல விசாலமானவன், பாவம் மன்னிக்கக்கூடிய விஷயமா அல்லாஹ் அதுல விசாலமானவன் என்று எந்த விஷயத்தில் தொட்டாலும் எந்த அமல்களை தொட்டாலும் அல்லாஹ் தஆலா அது விசாலமானவனாக இருக்கிறான் என்று நம்முடைய அமல்கள் அனைத்தையும் நம் மனதிற்குள் வைத்து அல்லாஹ் தஆலா இடத்தில் நாம் அல்லாஹ்வுடைய திக்ர் செய்து யா அல்லாஹ் எங்களுக்கு இதை செய்ய அல்லாஹ் சொல்லி திக்ர் மூலமா நம்மளுடைய விஷயத்தை எல்லாத்தையும் கேட்போம். யா பாசித்து யா பாசித்து யா பாசித்து யா பாசி 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 யா பாசித்து யா பாசித்து யா பாசித்து யா பாசி. அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய இஸ்ம் என்பது யா காஃபி. அல்லாஹ் தஆலா தாழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலாவின் பேச்சை யாரெல்லாம் கேட்காம இருந்தாங்களோ, அல்லாஹ் தஆலா அனுப்பிய தூதர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதற்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வரை யாரெல்லாம் நபிமார்களை எதிர்த்தார்களோ அப்பேற்பட்ட எல்லா மன்னர்களாக எவ்வளவு பெரிய மன்னர்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் தாழ்த்தக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் தஆலா குர்ஆனில் கூறுகிறான், சூரத்து நாசியா சூரால இன்ன ரப்புக்கல் ஆலா என்று ஃபிரௌன் சொன்னான். கடவுளுக்கு எல்லாம் மிகப்பெரியவர் என்று சொல்லி அப்பேற்பட்ட ஃபிரௌனையே அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ற மார்க்கத்தை அவன் மறுத்தான் என்றும் நான் தான் மிகப்பெரிய கடவுள் என்று அல்லாஹ்விடத்திலே அவர் மிகப்பெரிய அல்லாஹ்விடத்தில் நான் தான் என்று அவன் சொன்னதை காட்டிலும் ஃபிரௌன் என்ன செஞ்சான், அல்லாஹ் மார்க்கத்தை ஏற்காத காரணத்துக்காக மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அந்த கூட்டத்திலிருந்து தப்பிச்சு ஓடி வந்துட்டு இருக்கும் பொழுது கூட்டத்தினரிடம் மூசா அலைஹிஸ்ஸலாம் தப்பித்து வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த கடலை பிளந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களை கூட்டத்தை அல்லாஹ் தஆலா காப்பாத்தினா. அதே கடல் வழியாகத்தான் ஃபிரௌன் கூட்டத்தினர்கள் வந்தார்கள். ஆனா அல்லாஹ் தஆலா அப்பேற்பட்ட ஃபிரௌன் கூட்டத்தினர்களை அந்த நானான ரப்புக்கல் ஆலா என்று சொன்ன அப்பேற்பட்ட ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா கடலுக்குள் தாழ்த்தினான். நம்ரூத் என்கிற மன்னர், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்துல வாங்கக்கூடிய மன்னர், நான் தான் ரப்புன்னு சொன்ன அப்பேற்பட்ட மன்னரையும் அல்லாஹ் தஆலா சின்ன கொசுவை வச்சு அவனுடைய கூவத்தை வச்சு சின்ன கொசுவை வச்சு அப்பேற்பட்ட மன்னர்
நம்மளுக்கு அல்லாஹ் அழிச்சான். அதே போன்ற காரூன் கீமியா என்று சொல்லக்கூடிய கலை அவன் கற்றுச்சிருந்தான். தொட்ட எல்லா பொருட்களையும் தங்கமா மாற்றக்கூடியவனாக இருக்கிறான். அந்த காரூனுடைய கசானோட சாதிகள் 70 சாதிகளை 70 ஒட்டகங்கள் சுமக்குமா. அந்த அளவுக்கு காரூன் என்ற மன்னன் ஆற்றலாக இருந்தாலும் சரி, அவன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் மீது விபச்சார படையை சாட்டினான் என்பதற்காக அல்லாஹ் தஆலா அவனை மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னா, மூசாவே உங்களுக்கு இந்த பூமின்றது உங்க வசப்படுகிற தந்தாச்சு, நீங்க என்ன வேணா பண்ணுங்கன்னு சொல்லும் பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவங்க இந்த காரூனை முழுங்கிவிடு என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்ன உடனே அந்த பூமி என்பது அந்த காரூனை முழுங்கியது. இதே போன்ற அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளானவர் அனைவரும் எல்லாரையுமே அல்லாஹ் தஆலா வீழ்த்தக்கூடியவனாக அல்லாஹ் தஆலா காஃபிலாக இருக்கிறான். எனவே அல்லாஹ்வுடைய கோபத்தை விட்டு பாதுகாத்தவனாக, அல்லாஹ்வுடைய தண்டனை விட்டு பாதுகாத்தவனாக நான் அல்லாஹ்விட பாதுகாவ தேடுகிறேன் என்று நாம காஃபில் என்ற திக்ர செய்வோம். யா காஃபிலு யா காஃபிலு யா காஃபிலு யா காஃபில் 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 யா காஃபிலு யா காஃபிலு யா காஃபிலு யா காஃபில். எனவே திக்ர் மஜ்லிஸ் பொறுத்தவரைக்கும் மலக்குமார்கள் சூழப்பட்ட திக்ர் மஜ்லிஸில் நம்ம அல்லாஹ் தஆலாவுடைய கோபத்தில் இருந்தோம், யா காஃபில் விட்டு பாதுகாத்தோம். அதே போல அல்லாஹ்வுடைய ரஹமத்துக்கு இருந்தோம், அல்லாஹ் தெளிவானவன் என்ற பாசித் என்ற திக்ர கொண்டோம். நம்ம என்ன பண்ணோம், அல்லாஹ்வுடைய திக்ர் செஞ்சோம். எனவே நம்முடைய அனைத்து துஆக்களையும் அல்லாஹ் தஆலா திக்ர் மஜ்லிஸ் மூலமா கபூல் செய்து மரணிக்கும் தருணத்தில் கலிமா லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவோடு மரணிக்கும் தருணத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலோ நினைவிலோ காணக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் தந்தருள வேண்டும். ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.